ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாம் மேம்படுவதாக இந்த நாளில் உங்களை அவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாட்களில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ப்ரேயர்ஸ் ப்ரேயர் ஆஃப் ரிப்பென்டன்ஸ் குறித்து பார்த்துட்ருக்கிறதால தாவீதுடைய வாழ்க்கையிலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வராரு பாருங்கள். எடுத்த உடனே ஆண்டவர் அப்படியே சொல்லிட்டு அழுது உப்பாரிக்கு உள்ளே போகாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தன் செய்த பாவத்தை அறிஞ்சு தேவன் யாருன்றதை அறிஞ்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறார். முதல்ல மீறுதலை நான் பண்ணது பவுண்டரியை கிராஸ் பண்ணிட்டேன், ரிபெல் பண்ணிட்டேன், தெரிஞ்சு தான் தப்பு செஞ்சேன்னு அக்செப்ட் பண்ணுறாரு. என்னோடய இன்வர்ட் நேச்சர், ஃபாலன் நேச்சர் இப்படி இருக்கே ஆண்டவரை, இதில் மாற்றுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுறாரு. அவரை அறிஞ்சு ஜெபம் பண்ணுறாரு, உண்மையாக கேட்குறாரு. ஈசோப்புனால் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படுன்னு கேட்குறாரு. பியூர் ஹார்ட்டை தாங்கன்னு கேட்குறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் ஒரு அழகான ஒரு ஜெபத்தை பண்ணுறாரு பாருங்கள். மறுபடியும் உங்கள் ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும். ரெஸ்டோர் மீ த ஜாய் ஆஃப் சால்வேஷன். பாவம் செஞ்ச ஒரு மனுஷன் சந்தோஷத்தை இழந்து போகிறான், சமாதானத்தை இழந்து போகிறான். தாவீது அதை அப்படியே, அதான் நான் சொல்கிறேன், இந்த ஃபர்கிவ்னஸ்க்கு மட்டும் ஜெபம் பண்ணாமல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஜெபம் பண்ணுறார். அவள் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் தான் அது எல்லாம் வருது. ரெஸ்டோர் பண்ணுங்க, நான் இழந்து போன சந்தோஷம் எனக்கு திரும்ப தாங்க. அதை விட இன்னொன்று அழகாக கேட்குறாரு 11ஆம் வசனத்தில், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் அது பரிசுத்த ஆவி என்னிடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளாமலும். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை என்றைக்கும் துக்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க, அப்படி ஒரு ரெஸ்டரேஷன் எனக்கு உண்டு பண்ணுங்க. இன்றைக்கும் ஆண்டர்கிட்ட கேட்க போகிறோம், ஆண்டவரை நீங்கள் எனக்குள்ளே தந்திருக்கிற அந்த முத்திரையான பரிசுத்த ஆவியானவரை எந்த விதத்துலையும் துக்கப்படுத்திடக்கூடாது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்களை வாசித்து பாருங்கள். எதெல்லாம் கர்த்தரை துக்கப்படுத்தும்னு ஒரு பெரிய பட்டியலை கர்த்தர் கொடுத்துருக்குறார். அப்போது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் நான் வாழணும், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்டரேஷன் உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. நான் விழுந்து எழுதுகிற அனுபவம் இல்லை, நான் உண்மையாகவே மனம் உணர்ந்து நான் ஒப்பு கொடுக்குறேன், உண்மையான ஒரு இதத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ரெஸ்டரேஷனுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.